ஒரு காலத்துல ஐயூப்னு ஒரு நபி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஏராளமான கால்நடைகளும் நிலங்களும் செல்வமும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான வேலையாட்களும் இருந்தாங்க. விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்காம அவங்க எப்பயும் சாப்பிட்டதே இல்ல. ஏழைகள், அனாதைகள், விதவைகள்னு எல்லாருக்கும் உதவுனாங்க. எல்லாரும் அவங்களுடைய நண்பர்களா இருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகான, வலிமையான, இறைவனுடைய நம்பிக்கையாளரா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவர் எல்லாத்தையும் இழந்தாரு. அவரோட செல்வம், குழந்தைகள், அவருடைய ஆரோக்கியம், இன்னும் அவருடைய நண்பர்கள் கூட அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லாவும் அவருடைய உண்மையான மனைவி மட்டும்தான் அவரோட இருந்தாங்க. அந்த நகரத்துல இருந்த மக்கள் அவரை நகரத்துக்கு வெளியே ஒரு சின்ன குடிசைக்கு அனுப்புனாங்க. அவர் அங்கேயே இறந்து போகட்டும்னு விட்டுட்டாங்க. ஷைத்தான் பல முறை அவரை வழிக்கெடுக்க முயற்சி செஞ்சான். ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க பொறுமையோட அல்ஹம்துலில்லான்னு சொன்னாங்க. ஆமா, பொறுமையோட அடையாளமான ஐயூப் நபியுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. நபிமார்களுடைய உண்மையான முழுமையான வரலாறுகளை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.